தமிழ்நாடு அரசியல் தெளிவாகி இருக்கிறது. கிறிஸ்டல் கிளியரா. விஜயுடைய முடிவு சில பேர் தவறா நினைச்சுக்கலாம். இட் இஸ் நாட் ஃபேக்ட். பாஜக அது தன்னுடைய ஏஜென்சிகளை ஏவலாம், தன்னுடைய மிரட்டல் உருட்டல், ஆனா அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது விஜய் கிட்ட. இப்ப டெலிபோன்ல கூப்பிட்டு மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னாரு முதல்வர், அதுவும் அரசியல் ஸ்டண்டா? சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவின் செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. விஜய் பேசினாரு, அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் பேசினாங்க, பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? தமிழ்நாடு அரசியல் தெளிவாகி இருக்கிறது, கிறிஸ்டல் கிளியரா. ஏன்னா இவர் அங்க போவாரா, அவரை இவங்க சேர்த்துக்குவாங்களா, அதிமுக பாஜகவை கழட்டி விடுமா, தாவேகா அதுல போய் சேர்ந்துக்குமா, இப்படி நிறைய குழப்பங்கள், நரேட்டிவ்ஸ். பலது இயற்கையா வந்தது, சிலது செட் பண்ணாங்க திமுக. பட் இன்னைக்கு இந்த என்ன காரியத்தை செஞ்சிருக்கோ இல்லையோ, தாவேகாவின் இன்றைய மாநில செயற்குழு தெளிவா வரையறுத்துச்சு. அந்த வகையில இந்த செயற்குழு வெற்றிகரம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்ட ஒரு கூட்டணி தான் போட்டியிட போகுது. மற்றவர்கள் அதை ஒத்துக்கொண்டு கூட்டணியில சேரலாம், சேராமல் போனாலும் தனியாகத்தான் நிற்போம். அதிமுக பாஜக கூட்டணியிலும் போறது இல்லை. திமுக கூட்டணி ஏற்கனவே அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு களம் தெளிவா இருக்கு. இனிமேல் கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. 20 தீர்மானங்கள் அது இது நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பொலிட்டிக்கலா கரெக்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது இப்ஸ் அண்ட் பட்ஸ் இல்லாம, தேவையில்லாம குழப்பங்கள்லாம் இல்லாம, ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை எதிராளிகள் செட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காம, ரொம்ப தெளிவா ஸ்தூலமா அடிச்சு இதுதான் எங்க லைன், இதுதான் எங்க அரசியல் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த வகையில ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதை சொல்லும் போது திமுக அதிமுக மாதிரி நாங்க கிடையாது, நாங்க தாவேகா, நாங்க அந்த மாதிரி பிஜேபியோட எல்லாம் போய் கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொல்றதுல, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லாம அதிமுகவையும் டச் பண்றாரு. இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் விஜய்? இல்ல, அது சரியான அரசியல் பாயிண்ட் தானே. கடந்த காலங்களில் இன்னைக்கு பிஜேபியை நாங்க தான் எதிர்ப்போம், நாங்க தான் தடுப்போம் சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே சோகால்டு திராவிடியன் பார்ட்டிஸ். அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், மதிமுகவா இருக்கலாம். இவங்க எல்லாரும் பாஜகவோடு ஒவ்வொரு காலகட்டத்துல கூட்டணி அமைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டது மட்டும் இல்லாம, அவங்கள சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல வேட்பாளர்களை, உறுப்பினர்களை அனுப்பி வைக்க அந்த மதவாத கட்சிக்கு உதவி இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கல. தெரிய வேண்டிய விஷயம் தானே இது. இன்றைக்கு இருக்கிற திமுக கடந்த காலங்களில் பாஜகவோடு கூட்டணி வைத்து அமைச்சர் பதவிகளை ஒன்றிய அரசில் பகிர்ந்தது என்பதையும், முதல் முறையாக 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழகத்திலிருந்து பாஜக பெறுவதற்கு உதவியது என்பதையும், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தானுங்களா. இதை சுட்டி காட்டுவதன் மூலம் நாங்க பாஜகவோட உறவு கொள்வதில் திட்டவட்டமா உறுதியா இருக்கிறோம். நாங்க அதை கூட்டணி வைக்க மாட்டோம், ஏற்கனவே வச்ச 2 பேர் மாதிரி நாங்க இல்ல அப்படின்றது தெளிவுபடுத்தி இருக்காரு. அதுல ஒன்றும் எனக்கு சரியான பாயிண்டா தான் தோணுது. அது சிஎம் வேட்பாளரா விஜய் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? இது தேர்தல் களத்தை நோக்கி போகும்போது கூட்டணி கட்சிகள்லாம் இவரோடு வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல விஜய் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்றது தாவேகாவுக்கு பாசிட்டிவான ஒரு முடிவா இப்பவே அறிவிச்சிருக்கிறது? ரொம்ப 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 பாசிட்டிவான முடிவு. ஏன்னா யார் கூட்டணிக்கு வரணும்னாலும் இதை ஏத்துக்கிட்டு இதை ஒப்புக்கிட்டு தான் வரணும்ன்றது தெளிவுபடுத்திட்டாங்க. தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். ரெண்டாவதுங்க, உங்களுக்கு நம்ம சொல்ல வேணாம், விஜய் ஆட்சி பண்ணாருன்னா அந்த கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லவே வேணாம். இட் இஸ் ஆப்வியஸ். அவருதான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது சொல்லாமலே விளங்கும். இருந்தாலும் தீர்மானமா போட்டு அதை அபிஷியலா ஆக்கிட்டாங்க. விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்குறதுக்காக ஒன்னா சேர்ந்தவங்க தானே கம்யூனிஸ்டுகள், பிசிக எல்லாம். இன்னைக்கு பேசுறாங்க நடிகர்கள், திரைப்படத்துறையில இருந்து வந்த உடனே ஆயிடலாமான்னு. விஜயகாந்த் பல்லக்க தூக்கின்னு போனது யாரு?
தமிழ்நாடு அரசியல் இதெல்லாம் பார்த்து இருக்குல்ல. மக்கள் நல கூட்டணின்னு திமுக, அண்ணா திமுக எதிர்த்து இடதுசாரி கட்சிகள், விசிக எல்லாம் சேர்ந்தாங்க. மதிமுக கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுல. அதனால வந்துங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். இப்ப திமுகவுக்கு அந்த சிக்கல் இல்லைங்க. அது வந்து ஒரு மன்னராட்சி மாதிரிங்க. ஸ்டாலின் இப்ப இருக்காரு, அதனால ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவரு ஜெயிச்சா கூட வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. ஜெயிச்சா கூட உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் கொடுப்பாருன்றது எழுதப்படாத விதி. இப்பவே எல்லாம் பண்ணியாச்சுங்க. துணை முதல்வர்னு ரேங்க்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால திமுகல இந்த கொஸ்டினே கிடையாது, லீடர்ஷிப் யாருன்றது. அதே போல அண்ணா திமுகல எடப்பாடி வந்து முதலமைச்சர் அமித்ஷா பேரை சொல்றாரோ இல்ல அண்ணா திமுகல ஒருத்தர் வருவார்னு சொல்றாரோ அதெல்லாம் வேற விஷயம். அண்ணா திமுகவை பொறுத்தவரையில இன்றைய சூழல்ல எடப்பாடி தான் அதன் பொதுச் செயலாளர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தாவேக்கால வந்து சிக்கலே கிடையாது. வேற யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால ஒருவேளை சர்க்கார் படத்துல வந்த மாதிரி இவர் வேற யாரையாவது முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர் இருப்பார், அதெல்லாம் கிடையாது. விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு, பிராக்டிக்கலா இருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆனாதான், அதிகாரம் அவர் கையில வந்தாதான் அவர் நினைக்கிற மாதிரி ஆட்சி நடத்த முடியும். வேற ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணு பேக் சீட் டிரைவிங் எல்லாம் பண்ணா அது சுத்தப்படாதுங்க. அது இஸ் வெரி கிளியர். இதுல என்ன இருக்கு? பதவி ஆசையெல்லாம் இல்ல, நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது அரசியல்ல தேர்தல்ல ஜெயிக்க முடியுமா? அதனால அதெல்லாம் ஒன்றும் சரியான விஷயமா தான், ரைட் டைரக்ஷன்ல தாங்க இன்னைக்கு எடுத்த எல்லா முடிவுகளும் இருந்துதான் நான் நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன்லாம் ஓப்பனாவே சொன்னாரு தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு. இப்போ விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்டல் கிளியரா அறிவிச்சிருப்பதற்கு பிறகு அரசியல் களம் இதே மாதிரி இருக்குமா? இப்போ விஜய்க்கு வேற ஏதாவது நெருக்கடிகள் வர வாய்ப்பு இருக்கா? பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, பாஜகவை எதிர்க்கும் போது அவங்க விசாரணை அமைப்புகளை வச்சு கட்டுப்படுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ விஜய் எடுத்திருக்கிற இந்த முடிவு அவருடைய அரசியலுக்கு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தும்னு பாக்குறீங்களா? கண்டிப்பாக. இப்பவே பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில நேரடி இத பத்தி பேசி கரு நாகராஜன் இப்படி சில பாஜக தலைவர்கள் மிக கடுமையாக விஜயை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. த வெரி மூமெண்ட் அவர் இந்த முடிவை எடுத்து அது செய்திகள்ல வந்த உடனே ரியாக்ஷன்ற போர்வையில வந்து கடுமையா தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கண்டிப்பாக ஆட்சியை வந்து வச்சிட்டு இருக்கிற பாஜக அது தன்னுடைய ஏஜென்சிகளை ஏவலாம், தன்னுடைய மிரட்டல் உருட்டல். ஆனா அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது விஜய் கிட்ட. விஜய் இஸ் ரெடி டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா அவரு மடியில வந்து கனம் இல்லைங்க, அவர் போற வழியில பயம் இருக்க போறது இல்லை. அதனால எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் மோடிக்கள் வந்தாலும் பயப்படுறதுக்கு ஆள் இருந்தா தானே அங்க பயப்பட முடியும். பயப்படாதவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாங்க, மம்தா பானர்ஜி என்ன பண்ணிட்டாங்க. அதனால வந்து பாஜகவை எதிர்த்து தீரமுடன் போராடக்கூடிய தலைவர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள். எல்லாருமே பயந்துருவாங்க. ஆனா பாஜக முயற்சிக்கும். நீங்க சொன்ன மாதிரி அவர் திரைத்துறையில இருந்ததால அவரை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிச்சி பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இட் வில் பூமராங் ஃபார் பிஜேபி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, வாய்ப்பு இல்லை. பரந்தூர் பிரச்சனையில உறுதித்தன்மையை காட்டுறாரு. நேரா போய் சந்திச்சப்ப கொடுத்த வாக்குறுதியை தொடர்ந்து அவர் காப்பாத்திட்டு இருக்காருன்னு அவருடைய பேச்சை பார்க்கும்போது தெரியுது. ஆனா இதுல சில விமர்சனங்களும் வருது. ஒண்ணு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக நான் இல்லைன்னு விஜய் தெளிவுபடுத்தியிருக்காரு. இருந்தாலும் வந்து சிலர் அந்த கேள்வி எழுப்புறாங்க, விஜய் வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம பரந்தூர்லயே வந்து பெரும் பகுதி மக்கள் நிலத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை அங்க விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறது இல்ல, அவர்களுக்கு உரிய இழப்பீடு தரணும், அவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு தரணுங்கிறது தான். அதை புரிஞ்சிக்காம விஜய் வந்து ஒரு தவறான பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிட்டாருன்னு சில விமர்சனங்கள் வருது. உங்களுடைய பார்வை? அதாவதுங்க, விமர்சனம் செய்வதற்கு வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஒவ்வொரு கண்ணோட்டத்துல ஆங்கிள் பார்த்து விமர்சனம் பண்ணுவாங்க. இவரை பொறுத்தவரையில் இவர் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என்ன சொல்றாருன்னு சொன்னா, விவசாய நிலங்கள் பறிபோகுது, நீர்நிலைகள் அதிகரிக்க, அது அதிகமா இருக்கிற நீர்நிலைகள் வந்து பாதிக்கப்பட போகுது, அதெல்லாம் தூத்துட்டு தான் அது மேலதான் ஏர்போர்ட் ரன்வே எல்லாம் கட்ட போறாங்க. ஆக அவர் தெளிவா சொன்னாரு. அத 2வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தீர்மானத்தை படிக்கும்போது சொல்லப்போனா இந்த 2 தீர்மானத்தை அவரே படிச்சாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது வந்து we are not against development or modernization or airports.
இதுக்கெல்லாம் நாங்க எதிரி இல்லை. எங்க பிரச்சனையே லொகேஷன் தான். இந்த இடத்துல தான் 1005 குடும்பங்கள் தான் இருக்குன்னு முதலமைச்சர் யாரோ சொன்னதா சொல்றாரு. 15,000 பேர் மக்கள் என்ன சின்ன விஷயமா? ஒன்றும் கிடையாது. ஓரணியில் தமிழகம் அப்படின்னு திரட்டிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வீடு வீடா போயிட்டு அங்க இருக்கிற 15,000 மக்களை அவங்க போய் பார்க்க வேணாமா? அவங்கள போய் திரட்ட வேணாமா? அதனால வந்துங்க இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் வர வேணாம்னு சொல்ல, செகண்ட் ஏர்போர்ட் இஸ் நீடட். சென்னை மாதிரி வளர்ந்து வரும் மாபெரும் நகரங்கள்ல இப்ப இருக்கிற ஏர்போர்ட் வந்து போதாமை போகலாம், அது தேவையா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு இந்த இடம் தான் ஏற்றதுன்னு சொல்றது தவறு. அதுக்கு இன்னொரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க. அதாவது ஏரோநாட்டிக் டெக்னீஷியன்ஸே இங்க அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல ஏரோப்ளேன்லாம் இறக்கும் போது லேண்டிங்கு, அதே போல டேக் ஆஃப் போதெல்லாம் சிக்கல் வரும்ன்றதையும், எல்லாத்தையும் விட மழை காலங்கள்ல அதிகமான இந்த நீர்நிலை அடைக்கப்படுவதால் சென்னை மாநகரம் மிகப்பெரிய வெள்ளத்துக்கு ஆளாகும்ன்ற பாயிண்ட்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஸ்டடி பண்ணும். ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிற சில விவசாயிகள் பைசா கிடைக்குது, விவசாயத்தால நன்மை இல்லை, லாபம் இல்லை, வித்துட்டு போவோம், நல்ல வேலை வந்தா கொடுத்துட்டு போகணும். நம்ம ஆட்சியாளர்கள் அரசு அப்படி பார்க்க முடியாதுங்க. ஒட்டுமொத்த நலன் மாநிலத்துல விவசாயிகள் நலன், விவசாயம் செய்யற நிலங்கள் எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டே போறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாட் போட்டு ஜாஸ்தி விலை கிடைக்குதுன்றதுக்காக இப்ப விவசாய நிலங்கள் எல்லாம் 10-15 வருஷத்துல எத்தனை ஏக்கர், எத்தனை ஆயிரம் ஏக்கர் ஹெக்டார் விளை நிலைகள்லாம் வந்து வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கே ஒரு தடை சட்டம் கொண்டு வரணும். கேரளால எனக்கு தெரிஞ்சு விளை நிலங்கள்ல, விவசாய நிலங்கள்ல 7 சென்ட்டுக்கு மேல நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குங்க கேரளா சர்க்கார். அது மாதிரி இங்க கூட கொண்டு வரணும். ஏன்னு சொன்னா இப்ப எல்லாமே விரிவாக்கம், அர்பனைசேஷன் அப்படின்ற போர்வையில பேர்ல ரியல் எஸ்டேட்கள் வந்து பாருங்க, இப்ப வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஈசிஆர்ல வாங்கி குவிச்சுட்டாங்க. ஈசிஆர்ல இருந்த நிலங்கள்லாம் என்ன விவசாயம் பண்ண நிலங்கள் தானே. அதனால வந்து விவசாயிகள் நலனை கணக்கில் எடுக்கணும், விவசாயத்தை கணக்கில் எடுக்கணும்ன்ற அடிப்படையில தான் சொல்றாரு தவிர, அது வந்து நிச்சயமா அவருக்கு விவசாயிகள் மத்தியில, சாதாரண மக்கள் மத்தியில ஆதரவை தாங்க தேடி தரும். இதனால வந்து ஒன்னும் எதிர்ப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஓரளவுக்கு அரசியல் களம் தெளிவாயிடுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி இருக்குது. ரொம்ப தெளிவாயிருச்சு ரொம்ப. ஏன்னா சீமான் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க, நான் வந்து எந்த கூட்டம் தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால 4 அணி என்பது உறுதியாயிடுச்சு. ஆனா என்ன தெளிவாகலன்னா, இப்ப சில தினங்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஒரு மிகப்பெரிய நேர்காணல் வந்திருந்தது. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். அதுல நான் படிச்சு பார்த்ததுல இது வந்து ரொம்ப நாளைக்கு அவர் திமுக கூட்டணியில இருக்க மாட்டார் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. மை இன்ஃபரன்ஸ் ஆஃப் இஸ் இன்டர்வியூ இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை படிச்சதுக்கு அப்புறம் சிபிஎம் வந்து ரொம்ப நாளைக்கு திமுக கூட்டணியில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ இதுதான் மாறும், பெர்முடேஷன் காம்பினேஷன் மாறும். 4-வே அலையன்ஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை தான் இருக்க போகிறது போட்டி அப்படின்றதுல எந்த மாற்றமும் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கல இந்த ரிமைனிங் 10 monthsல. ஆனால் யார் யார் எதுல இருப்பாங்க? இப்பவே 2 பேர் வெளியே இருக்காங்க இல்லைங்களா? ஒண்ணு நாம் தழுவர், அது வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, அவர் வரமாட்டாங்க. தேமுதிக, அந்த பாமக இருக்கு, அது வெளியே இருக்கு, ஓப்பன்ல இருக்காங்க. அதே போல திமுகல இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கூட நிலைமையை மாத்தலாங்க. ஃபோர்ஸ் டு த வால். இப்ப 6 சீட்டு தான். இப்ப மதிமுக என்ன, அவரு டெய்லி ஒண்ணு ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு பண்ணிட்டு இருக்காரு வைகோ. ஸோ அதனால அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் ஒண்ணு வரலாம், இங்க போய் சேரலாம், அங்க போய் சேரலாம், அதுகள் மாறலாம். ஆனால் 4 முனை போட்டி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்க போகுதுன்றதுல பெருசா ஒரு மாற்றம் எதுவும் வரும்னு நான் நினைக்கலைங்க. இறுதியா ஒரு கேள்வி சார். அதாவது இப்ப விஜய் எடுத்த முடிவு நமக்கு தான்ப்பா சாதகம் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது போக வாய்ப்பு இருக்கா? இல்ல இவரோட முடிவு இந்த கட்சிக்கு தான் பெரிய பாதிப்பா இருக்க போகுதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? விஜயுடைய முடிவு வந்து சில பேர் தவறா நினைச்சுக்கலாம். இட் இஸ் நாட் ஃபேக்ட். சில அரசியல் விமர்சகர்கள் கூட தொடர்ந்து சொல்றாங்க
அதாவது விஜய் எவ்வளவு ஓட்டை எடுக்கிறாரோ அது பூரா திமுகவின் வெற்றி வாய்ப்பை வந்து சாதகமா இருக்கும் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் தட். அதாவது வந்துங்க விஜய் வந்து ஒரு அசுரனை போல மான்ஸ்டர் போல அடிச்சு எல்லா பக்கத்துல இருந்தும் ஓட்டை எடுக்க போறாருங்க. ஆல் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் ஓட்டு போட்டு இருந்தாங்க இல்லையா, திமுகவா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், அப்புறம் வந்து விசிகாவா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், அண்ணா திமுகவா இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎம், ஈவன் சிபிஎம் சிபிஐ கட்சிகளுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தவங்க கூட விஜய்க்கு மாற்றி வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால டேமேஜ் வந்து எல்லாருக்கும் தாங்க இருக்கும். ஆல் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இந்த சேதாரம் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது வந்துட்டு இப்ப நம்ம சொல்ல முடியாதுங்க. பட் பேஸ் என்னன்னா ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் பி அஃபெக்டட். சிவியராவா, சுமாராகவா, லேசாகவா அப்படின்றது அந்த தேர்தல் களம் சூடு பிடிச்சி ஒரு 2 மாசம் தேர்தலுக்கு இருக்கும்போது தெளிவாக நமக்கு தெரியுங்க. ஏன்னா அப்ப கூட்டணிகளும் ஃபர்ம் அப் ஆயிடுங்க. அதுக்கு மேலெல்லாம் போய் எதுவும் வாய்ப்பு இல்லை. அதனால எல்லா கட்சிகளுக்கும் தான் சேதாரம் இருக்குங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து நடக்க போகுதுங்க 2026. இப்பவே பாத்தீங்கன்னா பல ஒப்பீனியன் போல்ஸ், கருத்து கணிப்பு எல்லாமே ஸ்டடிலி தி சப்போர்ட் பேஸ் ஆஃப் விஜய் டிவிகே இஸ் இன்க்ரீசிங் தான் சொல்றாங்க. இது வந்து திமுகவுக்கும் தெரியும், அண்ணா திமுகவுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனாலும் எல்லாரும் அதை வந்து வெளிப்படையா ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறது அவ்வளோ ஒன்றும் அவங்களுக்கு நல்லது இல்லை இல்லையா. அதனால வந்து ஏன் பிஜேபி வந்து விஜயை வந்து அவ்வளவு வேண்டி விரும்பி அழைக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப மோசமா தாக்குறாரு முதல் நாள்ல இருந்து. ஆனாலும் இன்னமும் வந்து நயினார் நாகேந்திரன்ல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எல்லாரும் ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, he has got a mass support. அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு மக்களிடையே இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் எடுத்து பார்த்து வச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க. அதனால வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியாகல, அவ்வளவுதான். அதிமுக இல்லைன்னா எடப்பாடி வந்து பாஜகவை விட தாவேகாவோட இருப்பதற்கு தான் விரும்புவார். ஏன்னா எல்லாம் அவருக்கு கணக்கு தெரியும். பட் அவருடைய அடிமடியிலே கைய வைக்கிறாரு இவரு, சீஃப் மினிஸ்டர்ஷிப்பே கேட்கிறாரு. அதுதான் சிக்கல். அதனால வந்துங்க ஒரு கட்சி 2 கட்சின்னு இல்லைங்க, அனைத்து அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்படும். இதுதான் நடக்க போகுதுங்க. சிவகங்கையில நடந்த லாக்அப் டெத், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது ஆளுங்கட்சி தரப்புல இருந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை இன்னும் சரியா கையாண்டிருக்கலாம், இன்னும் இதுல வந்து வேற சில வெளிவராத விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 2 டேஸாகவே புகார் கொடுத்த பெண்ணின் மீதே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அரசாங்கம் இதை எப்படி கையாண்டிருக்கணும்னு பாக்குறீங்க? ராங் ஹேண்ட்லிங் அண்ட் மிஸ் ஹேண்ட்லிங் தாங்க. ஃப்ரம் த பிகினிங் வந்து கவர்மெண்ட் வந்து இதை மூடி மறைச்சு, ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 24 கஸ்டோடியல் டெத்ஸ், காவல் நிலைய மரணங்கள் நடந்திருப்பது போல இது ஒரு 25வது ஆக்கிட்டு இருக்கலாம்னு தான் அவங்க நினைச்சாங்க டில் த லாஸ்ட் மூமெண்ட். பட் அது வந்து ஊடகத்துல மிகப்பெரிய அளவுக்கு, அப்புறம் உள்ளூர்ல கொஞ்சம் பெரிய சிக்கல்லாம் வந்த ஒன்னா வேற வழி இல்லாமல் நல்லவன் போல் நடிக்கணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சு. பட் இதுல 2-3 விஷயங்கள் நான் மத்த அவங்களாம் பேசுறது சொல்ல விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குடும்பத்துல போலீஸ் தாக்குதலால் ஒரு ஆள் இறந்திருக்கான். சோல் பிரெட் வின்னர், அம்மா மட்டும்தான், தம்பி தான் இருக்காங்க. அப்ப இது ஒரு கொலை தான். அதாவது அரசு பண்ண கொலையா தான் நான் கருதுறேன். அதுக்கு வந்து போன்ல கூப்பிட்டு மன்னிச்சுங்க அப்படின்லாம் சொன்னாரு. அது அவருடைய பாணி, ரைட். அதாவது சொன்னாரேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதே போல உடனே அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரும் வீடியோ கால்ல போய் பேசுறாரு, ஆறுதல் சொல்றாரு. பிஸியா இருக்காங்க, அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஓகே. விஜய் வந்துங்க யாருமே எதிர்பார்க்கல. அவர் வந்து நேரா போய் பார்த்து அந்த அம்மா கிட்ட ஆறுதல் சொன்னதும், அவங்களுக்கு இம்மிடியட்டா 2 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்ததும், அதை ஒரு பெரிய ஈவெண்ட் ஆக்காம, விளம்பரப்படுத்தாம, 3ஆம் ஆளுக்கு தெரியாம 5 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணி வந்ததும், என்ன கேட்டா மனிதனே மிக்க ஒரு தலைவர் அவர் என்பதை
மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன் ஒரு டிஸ்பேஷனேட் அப்சர்வரா. இதை அப்படியே விட்டுருக்கலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு தேவைப்பட்ட போய் ஆறுதல் சொன்னாங்க. இப்ப விசிக தலைவர் திருமாவளவன் கூட போயிருக்காரு, இப்படி பல பேர் போயிருக்காங்க. ஆனா ரகுபதி, அமைச்சர் ரகுபதி நேற்றைய தினம் இது விஜய் போனது அரசியல் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்தி இருக்கிறாரு. இது தேவையற்ற விமர்சனம். அப்ப அது அரசியல் ஸ்டண்ட்னா, இப்ப டெலிபோன்ல கூப்பிட்டு மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னாரு முதல்வர், அதுவும் அரசியல் ஸ்டண்டா? அப்ப சாத்தாங்குளத்துக்கு கோவிட் தடை இருக்கும்போது கனிமொழி ஓடினாங்க, உதயநிதி ஓடினாரு, அதுவும் அரசியல் ஸ்டண்டா? ஆக விஜய எப்படியாவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக தலைவர்கள், அமைச்சர்கள் படுற பாடு எனக்கு புரியுது. ஆனா இது ஒரு நல்ல விஷயம். இதுல போயிட்டு அவரை போய் அரசியல் ஸ்டண்ட் அப்படின்னு சொன்னது ஒரு தவறான ஒரு விமர்சனமா தான் நான் பாக்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சொன்ன மாதிரி இந்த புகார் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க பேருனா நிக்கிதாவா அந்த அம்மையார், அவங்கள பத்தி இன்னைக்கு புற்றீசல் போல கம்ப்ளைண்ட்டுங்க வருதுங்க. அவங்களுடைய அவங்க பாஜக ஆதரவாளர் போல இருக்கு, அண்ணாமலை கூட அவங்க இருக்கிறது, அவங்க அமித்ஷா, வாஜ்பாய், மோடி இவங்களெல்லாம் பாராட்டி போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க ஒரு முனைவர் போல, ஏதோ கல்லூரியில பேராசிரியராவோ அல்லது லெக்சராவோ இருக்காங்க போல இருக்கு. அவங்க ஒரு 4-5 திருமணம் பண்ணியிருக்காங்க. 4-5 திருமணமும் 1 நாள் 2 நாள்ல முடிச்சுட்டு வரதட்சணை கொடுமைன்னு அவங்கள கேஸ் போட்டு அவங்கள மிரட்டி பல லட்சங்கள் வாங்கி இப்படி பல பேரை ஏமாத்தி இருக்காங்க போல இருக்கு. இதை விட மோசம் என்னன்னா, வேலை வாங்கி தரேன். 2010-11 திமுக ஆட்சி தான். அப்போ டிப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய PA செயலாளர் யாரோ, அவர்கள் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் சொல்லி வேலை வாங்கி தரேன்னு அது ஒரு 20-25 லட்சம் 4-5 பேர்கிட்ட வாங்கி ஏமாத்தி இருக்காங்க. அதனால இப்போ அவங்களுடைய அந்த கேரக்டரே அசஸ் பண்ணா, இந்த நகையே வச்சிட்டு இருந்தாங்களா, நகை காணாமல் போனது உண்மைதானா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. அதனால அவங்களுக்கு இருந்த அந்த ஆளுமை, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க. காவல்துறை அதிகாரி, இப்ப பேரே வந்தாச்சுங்க. டெல்லியில இருந்து யாரோ ஒரு IAS அதிகாரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த டேவிட்சன் அடிஷனல் DGPன்னு இப்ப பொதுவெளியில பல பேர் சொல்லிட்டாங்க. அவர் டைரக்டா கூப்பிட்டு இந்த சண்முக சுந்தரம், அதான் புரோட்டோகாலை மீறி, ஆக்சுவலா அவர் IG லெவல்ல தான் பேசணும், அப்படிதான் வரும், ஹியரார்கில வரணும் போலீஸ்ல. ஆனா அவரு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி SPக்கே தெரியாம, சிவகங்கை SPக்கே தெரியாம அந்த DSP ப்ரொமோட்டிவ், அவரு நான் IPS நினைக்கிறேன், அவர்கிட்ட ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்காரு. இப்ப இதெல்லாம் உண்மைதானா? சண்முக சுந்தரத்துக்கு வந்த கால் எல்லாம் வெரிஃபை பண்ணா கால் ரெக்கார்ட்ல எங்க இருந்து வந்ததுன்னு ஈஸியா தெரிஞ்சிருமே. அப்போ அந்த DSPயோட சஸ்பெண்ட் பண்ணதோட நிறுத்தாம DSP அரெஸ்டும் பண்ணிருக்கணும். இவர் இந்த அடிஷனல் DGP-யா இருக்காரு இல்லையா, டேவிட்சன், அவரை விசாரணை பண்ணுங்க. அவர் தப்பு பண்ணது ப்ரூவ் ஆச்சுன்னா அவரும் சஸ்பெண்ட் ஆக வேண்டியதுதாங்க. இதுல IPS நான் IPS இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. அடுத்தது நான் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, முன்னுக்கு பின் முரணா தமிழ்நாடு அரசு நிலை எடுக்குதுங்க CBI விசாரணையில. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் சென்னையில கொல்லப்பட்டார். அதே விசாரணையை சரியா நடத்தலன்னு சொல்லிட்டு CBIக்கு நினைக்கிறாங்க. அப்ப அது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அப்ப அதை CBIக்கு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நாங்களே பண்ணுவோம், எங்க போலீஸ் மேல நம்பிக்கை இருக்கு நாங்க. இது ஒரு கேஸ் தமிழ்நாடு அரசு. இப்ப அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, அந்த அவங்க துணைவியார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்கன்னு அங்க CBI வழக்கு கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அது கூடாதுன்னு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தமிழ்நாடு அரசு நாங்க தான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த விசாரணையில CBI தலையிடக்கூடாதுன்னு. ரைட், அது கரெக்ட் தான். ஸ்டேட் போலீஸ் டிமாரலைஸ் ஆயிடும். இப்ப லா அண்ட் ஆர்டர் இருக்கு, அதுக்கப்புறம் CBCID இருக்கு, ரைட். ஆனா இது இன்னும் விசாரணை தொடங்கல.
இவங்களே முன் வந்து அந்த ஜட்ஜே கேக்குறாரு, ஆர் யூ அக்செப்டிங் அக்ரிங் ஃபார் சிபிஐன்னு. ஆமா நாங்க வந்து அதுக்கு ஒத்துக்கிறோன்றாரு. இன்னும் அவர் அதை பத்தி முடிவு சொல்ல. 8ஆம் தேதி மதுரை பெஞ்சில் ஹைகோர்ட்ல மறு விசாரணைக்கு வரும்போதுதான் அதை பத்தி சொல்லணும். இப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி 2-3 நாளா விசாரிச்சு அவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் வச்சுங்க. அப்போ சிபிஐக்கு ஏன் இவர அவசர அவசரமா கொண்டு போறாங்க இத? அதுவும் நார்மலா அந்த பாதிக்கப்பட்ட அவங்க கேட்கணும், இல்லைன்னா கோர்ட் டைரக்ட் பண்ணும். இதுல பாதிக்கப்பட்டவர்கள் சார்பா வாதாடுற அந்த மனித உரிமைக்காக இருக்கிற அந்த வக்கீல் ஹென்றி மதுரை கோர்ட்ல அவர் வந்து அதை விரும்பல, வேண்டான்றாரு. கோர்ட் வந்து உத்தரவே போடல. ஆனா சிபிசிஐடி முதல்ல சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. 2 நாள்ல சிபிசிஐடி சிபிஐக்கு நாங்க ரெடினா எனக்கு என்னவோ ஒரு சின்ன சந்தேகம் தான். அதாவது இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய ஆட்சியாளர்களை நம்ம கைவசம் பண்ணி நல்ல பேர் எடுத்துக்கலாம். எப்படி டாஸ்மாக்ல இடி வேக வேகமா போச்சு, நம்முடைய முதல்வருடைய அந்த டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் அது வேக வேகமா பின்னுக்கு போயிடுச்சு. அந்த தம்பி ரத்தீஷ் வந்து சென்னையில உட்காந்துட்டு அவர் வழக்கமான வேலையை குறிஞ்சியில இருந்து பண்ணிட்டு இருக்காருலாம் தகவல் வருது. ஆகவே இவங்க நல்ல பேரும் வரும். நாங்க விசாரிக்கல, வேற அரசு தான் விசாரிச்சது, அதனால எங்களுக்கு ஒன்றும் இதுல ரோல் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். அடுத்தது அந்த விசாரணையை வந்து விரும்புறாப்படி நடத்திக்கலாம். ஏன்னா ஒன்றிய ஆட்சியாளர்கள் கூட இவங்க நல்ல உறவு வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா எதுக்காக இவங்க என்ன ரேஷனல், ஏன் சிபிசிஐடி விசாரிக்கிறதுல இருந்து சிபிஐக்கு போலான்னு சொல்றாங்க? அதெல்லாம் ரொம்ப சந்தேகத்தை உருவாக்குதுங்க. ஆனா காவல்துறை என்பது சீரமைக்கப்பட வேண்டிய ஒரு துறை தாங்க. இந்த சம்பவம் 24 விஷயம் நடந்திருக்கு. 24க்கு முதலமைச்சர் பேசினாரா? ஊடகங்கள் வெளியே கொண்டு வருது. 2வது எலெக்ஷன் இயரா இருக்கு. இதன் காரணமாகத்தான் கூப்பிட்டு போன்லயாவது சாரிமான்னு சொன்னார ஒழிய 24 பேருக்கும் உதவி கொடுத்தாங்களா, வேலை கொடுத்தாங்களா அந்த குடும்பத்துல? அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டாங்க. அப்ப ஊடக வெளிச்சத்துல வந்து மக்கள் மத்தியில கெட்ட பேர் வந்துடும். தேர்தல் நெருக்கமா இருக்குது. அதே மாதிரிதான் இப்ப நீங்க பாருங்க, இந்த மகளிர் உரிமை திட்டத்தை அவரே போன்ல பேசுறாரு, அதெல்லாம் மாத்தி இருக்குமா, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமான்னு. சோ அரசாங்கம் இன்றைக்கு வந்து டெஸ்பரேட்டா இருக்கு போல இருக்கு. அதாவது தேர்தல்ல ஜெயிச்சாகணும், எப்படியும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதால இது மாதிரி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இது ஒரு பேட் அட்மினிஸ்ட்ரேஷன் தாங்க. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில பரவலான கருத்து அதிகாரிகள் தான் ஆட்சி பண்றாங்க. அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை இவர் செஞ்சிட்டு இருக்காரு. இஸ் எ பொலிட்டீஷியன், வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன். இவர் வந்து அதிகாரிகள் கருத்தை கேட்டுக்கலாம், ஆனா he has to decide. பட் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த தமிழ்நாடு ஆட்சியை நடத்துறதுன்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. அவ்வளவுதான் இந்த நிகழ்ச்சியில சொல்றேன். இதுல வந்துங்க சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் தண்டிக்க வேண்டும். ஏன்னா ஒரு உயிர் பலியா இருக்குங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, மேலை நாடுகள்ல முன்னேறிய நாடுகள்ல எல்லாம் சயின்டிபிக்கா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சயின்டிபிக் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி குற்றம், இப்ப நம்ம கூட சிசிடிவி அது இதெல்லாம் பண்றோம். ஆனா இன்னமும் நம்ம அடிச்சு உதைச்சி வாயில கஞ்சா போட்டு மிளகாத்தூள் போட்டு இப்படியெல்லாம் தண்ணி குடிக்காம அடிக்கிறது, இதெல்லாம் வந்து 3rd டிகிரிஸ். இதெல்லாம் ரவுடிஸ், லும்பன் எலிமெண்ட், அதாவது இல்லீகலா இருக்கிறவங்க பண்ண வேண்டிய வேலை. அதையே யூனிஃபார்ம் போட்டுட்டு பண்ணா சரியாயிடுமா? ஸோ போலீஸ் ஹாஸ் டு பி ரிஃபார்ம்டு. இது ஒவ்வொரு கொலைக்கும் இந்த பிரசவ வைராக்கியம் மாதிரி, இனிமேல் நான் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய பெற்றுக்குவாங்க. அது போல ஒவ்வொருவரும் மன்னிப்பு கோருகிறோம், இனி இது நடக்காதுன்னு 24 நடந்திருக்கு. என்ன பண்ணீங்க உங்க ஆட்சியில? போன ஆட்சியில தான் மோசமா நீங்க. சரி, இந்த ஆட்சியில நீங்க வந்த பிறகு 24 தடுத்து இருக்கலாமா? தடுத்து இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காத. அதனால வந்துங்க அந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து முதலில் தப்பித்து கொள்ள மூடி மறைக்க முயற்சி பண்ணி அது நடக்கலன்னு ஊடக வெளிச்சத்துக்கு இது வந்து பெரிய விவாத பொருளாடுது. அரசியல் ரீதியா இது தங்களுக்கு சிக்கலை உண்டாக்கணும். டக்குன்னு யூட்டர்ன் அடிச்சு சிபிஐக்கு எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு போன் பண்ணி பேசுறது, இதெல்லாம் பண்றாங்க. வாயை மூடிட்டு இருந்தாருங்க உள்துறை அமைச்சர்னு தாவே கால கிண்டல் பண்றாங்க. ஓகே,
ஹோம் மினிஸ்ட்ரி அவர் தானே இன்சார்ஜ், சீஃப் மினிஸ்டர் தானே, இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள். அப்ப அவர் 2 நாள் சனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது, அவன் இறந்துட்டான் ஞாயிற்றுக்கிழமை. இவர் என்னைக்கு கூப்பிட்டு பேசினாரு, என்னைக்கு இதை பத்தி வாயை திறந்தாரு? நடுவுல எங்கெங்கயோ போயிட்டு வர்றாரு, யாரையோ போய் பாக்குறாரு. அதனால இதுல மாட்டிக்கிட்டாங்க, மீள முடியாம. அப்ப அதனால நல்லவன் போல் இப்ப வேஷம் போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன்.